ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்சன் டிவிலேருந்து லதா பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து லைனிங் ப்ளவுஸும் மேல் ப்ளவுஸும் கட் பண்ணதை பார்க்க போகிறோம். வீடியோ வந்து கட் பண்ணாத பாருங்கள். இப்போ பாருங்கள், கையை வந்து கை கட் பண்ண போகிறேன். லைனிங் ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறேன். பாருங்கள், அப்படியே பிரித்து அப்படியே நீட்டாக காட்டுறேன். பாருங்கள், இதை வந்து ரெண்டாக மடிக்கணும். இது பாருங்கள், பார்த்துக்கோங்க நல்லா. இதை ரெண்டாக மடிச்சேன்னா அதே நல்லா பாருங்கள். கை இது ஃபஸ்ட்டு, அதையே வந்து இன்னொரு நாலாக மடிக்கிறேன். நாலாக மடிச்சுட்டு அப்படியே போட்டுட்டு அது மேலே நான் வந்து ப்ளவுஸ் கட் போட போகிறேன். ஏன்னா நான் அளந்தெல்லாம் கட் பண்ணல. பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக அவ்வளோ அழகாக காட்டுறேன். பாருங்கள், இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுக்கிறேன். அதை கையை ஒண்டி எடுத்து இந்த பாருங்க, கையை எடுத்து பார்க்குறேன். கையை எடுத்துட்டு இந்த பாருங்க, ஆழத்தையும் மேலே நம்ம பாருங்க சோல்ரெண்டு இருக்கிற அந்த கையாண்டியும் மார்க் பண்ணிட்டேன். இது பாருங்க, ஆழத்தில் ஒரு மார்க் கரெக்டாக. அப்போ தான் கட் பண்ண நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டேன்னா இப்போ ஆழத்தை கட் பண்ணுறேன். ஆழம் கட் பண்ணிடுறேன். பாருங்க, பண்ணிட்டேன்னா இப்போ ஆழம் எடுக்கிறேன். ஆழம் எடுத்தால் தான் முன்ன பின்ன நம்மளுக்கு தெரியும். லெஃப்ட் ரைட்டு பாருங்க பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்க ரெண்டு கை வந்துச்சு அழகா. ஈஸியாக புரியுதுங்களா? எவ்வளோ சீக்கிரத்தை கை கட் பண்ணணும் பாருங்க. இப்போ உடம்பு கட் பண்ண போகிறேன். இது லைனிங் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, லைனிங் ப்ளவுஸ் கூட ரெண்டாக தான் மடித்து போட்டுக்கிறேன். பாருங்க, ரெண்டாக மடித்து போட்டேன்னா இப்போ வந்து நம்ம ரெண்டாக மடிச்சுட்டு சுருக்கை இல்லாத கையில் இது பண்ணிட்டு இப்போ உயரம் அளக்க போகிறேன். வேற உயரத்தை அளந்துட்டு இந்த பாருங்க, உயரம் தான் அளக்க போகிறேன். பாருங்க, கீழே இருக்கிற அந்த டாட்டும் ஷோல்ட்ரு அழகாக பார்த்துக்கோங்க. கீழே டாட்டு, மேலே ஷோல்ட்ரு அங்கே மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிட்டேன்னா வேற எதுவும் பண்ணல. மார்க் பண்ணிட்டேன்னா 3, 2, 1 ஸ்டார்ட். மார்க் பண்ணிட்டேனம்மா. அது வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டு நாங்கள் எடுத்துட்டோம். நீங்கள் வந்து பார்க்கும் போது கரெக்டாக பாருங்கள். இப்போ ஷோல்டருக்கு எடுக்கிறேன். ஆம்கோலுக்கு மார்க் பண்ணுறேன். ஆம்கோல் 5 தான். குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 வச்சா போதும் ஆம்கோல். இது வந்து பின்னாடி ப்ளவுஸோட பின் சைடு தான் நம்ம மார்க் பண்ணுறோம். இது அந்த வீடியோவில் கீழே போயிடுச்சு. நீங்கள் பண்ணும் போது கரெக்டாக பண்ணிவிடுங்க. கழுத்து தான் வெட்டுறேன். இப்போ பின் கழுத்து வெட்டிட்டேன்னா இப்போ ஷோல்ட்ரு, இப்போ ஆம்கோல் வெட்டிடுறேன்னா இப்போ முன்ன கட் பண்ண போகிறேன். பாருங்க, அதுலேயே முன்ன கட் பண்ண போகிறேன். எடுத்து வச்சுக்கிறேன். பின்னாடி இது முன்னன்னா நம்ம சேப் பிடிக்கிற சைடு. நல்லா பார்த்துக்கோங்க. அதையே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். பாருங்க, இது கிராஸ் கட்டிங். இது பாருங்க, கிராஸ் கட்டிங் அந்த மூலையில தான் நம்ம அளக்கணும். அதே மாதிரி 5 அளக்குறோம். கழுத்து 5 அளந்துட்டு இப்போ கிராஸ் கட்டிங்னா கிராஸாக போடணும். இந்த பாருங்க, அதே மாதிரி பாருங்க, ஷோல்டரும் ஷேப்பு தான் நான் மார்க் பண்ணுவேன். பண்ணிட்டேன்னா இப்போ மார்க் பண்ணிட்டு இங்கே பாருங்க, பின்னாடி அந்த சைடு தைக்கிறோமே அது கிராஸ் கட்டிங்க்கு எப்படி அளக்குறேன்னு பாருங்க. முதல்ல அளந்துட்டேன்னா இப்போ நம்ம ஷேப்பு சைடு அதே அளக்குறோம். அளந்துட்டு இப்போ கட் பண்ண போகிறேன். கட் பண்ணுறோம். முடிச்சுட்டேன்னா இப்போ பாருங்க, கை, ஆம்கோல், ஷோல்ட்ரு, இப்போ கழுத்து. நல்லா நான் மார்க் பண்ணிட்டு அடையாளம் வச்சுக்குது, அதனால டக்குன்னு கட் பண்ணிடுது. கரெக்டாக வந்துச்சா? இப்போ இந்த சைடு கொஞ்சம் கேப்பாக இருக்குதுல்ல, அதில் ஒரு நேர் பீஸ் கொடுத்துட்டா நம்மளுக்கு கரெக்டாகிடும். இந்த சுற்றளவு ஒரு பீஸ் கொடுத்துருவோம். அதில் கொடுத்தா நம்மளுக்கு தெரியாது. அப்போ லைனிங் ப்ளவுஸு கூட பண்ணிட்டா மேல் ப்ளவுஸ் எப்பவுமே பெருசாக இருக்கும். இப்போ பட்டி கட் பண்ண போகிறேன். பட்டி ஏன்னா லைனிங்கில் கொடுத்தா தான் அழகாக தெரியும். பண்ணிட்டேன்னா பட்டி. இப்போ மேல் ப்ளவுஸு இப்போ எடுத்து வச்சுட்டு மேல் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். அதையும் பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கை தான் கட் பண்ண போகிறேன். மேல் ப்ளவுஸில் பாருங்கள், ரெண்டாக மடிச்சிக்கின்னு அப்படியே போட்டு அந்த கையை மேலே போட்டு கட் பண்ண போகிறேன். இது பாருங்கள், 2 தான் மடிச்சிக்கிறேன். அழகாக நம்ம ஃபஸ்ட்டு 4ஆக மடிச்சல அதை வந்து இப்போ 2ஆக மடிச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், அதை மேலே போட போகிறேன். பாருங்க, அந்த கையை அப்படியே போட்டு அப்படியே கட் பண்ண போகிறேன். கீழே மடிக்கிறதுக்கும் இப்போ அழகாக கட் பண்ணிடணும். சுருக்கை இல்லாத கரெக்டாக வச்சுக்கோங்க.
நான் கட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், கட் பண்ணிவிட்டேன். இப்போ 2 கை கரெக்டாக வந்துச்சுங்களா? அதை பாருங்கள், ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். இப்போ இது பாருங்க, உடம்பு கட் பண்ண போகிறேன். இதையும் அப்படியே 2ஆக மடித்து போட்டுடணும். போட்டு நம்ம கட் பண்ணது இருக்குதுல்ல, அதை அப்படியே மேலே போட்டு கட் பண்ண வேண்டியதுதான், வேற ஒன்றும் இல்லை. ரெட்டாக நான் வச்சுக்கணும், சுருக்கம் இல்லாத பார்த்துக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ மேல் ப்ளவுஸ் போட போகிறேன். லைனிங் கட் பண்ணிக்கிறேன்ல அது. இது பேக் கட் பண்ணுறேன். பேக் கட் பண்ணதை பாருங்க, அழகாக இருக்கு. பாருங்க, அப்படியே மேலே போட்டு நம்ம மடிக்கிறதுக்கு இதிலே கொடுத்துருவாங்க பாருங்க. கீழே மடிக்கிறதுக்கு கழுத்து ஆம்கோல் கட் பண்ணிட்டா பாருங்க, ஒரு கஷ்டம் இல்லாத வேலை. இது பாருங்க, கட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ ஆம்கோல் கட் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். அவ்வளோதான், கை கட் பண்ணிட்டு பின்னாடி பேக் கட் பண்ணிட்டு இப்போ முன்ன சேஃப் சைடு கட் பண்ண போகிறேன். பாருங்க, குறியன் நான் மிஷின் மேலேயே போட்டு வெட்டிடுறேன். இது கிராஸ் கட்டிங், அதனால கிராஸாக போடணும். பாருங்க, அந்த மூலையில தான் அது போடணும். மூலையில அதை போட்டு கட் பண்ண வேண்டியதுதான். பாருங்க, கரெக்டாக வச்சுட்டேன்னா இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிட்டேனா அவ்வளோதான். இது கட் பண்ணிவிட்டு அடுத்தது பட்டி கட் பண்ணிட்டா மெஞ்சிடும். இந்த ஆம்கோல் கட் பண்ணுறேன். கிராஸாக போடணும், கிராஸ் கட்டிங், அதுக்கு தான் கிராஸ் கட்டிங். இப்போ ஷோல்ட்ரு, இப்போ கழுத்து. பண்ணிட்டேனா ஓப்பன் அப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ பட்டி, பட்டி கட் பண்ணுறேன். பட்டி கட் பண்ணிட்டா அடுத்தது தைக்கிறது போடணும். கட் பண்ணாத பாருங்க, உழுக்கம் புரியும். அப்பதான் தைக்கிறது. லைனிங் ப்ளவுஸும் மேல் ப்ளவுஸும் ஒன்றா போட்டு இதை தைக்க போகிறேன் பாருங்க, வேற ஒன்றுமே இல்லை. அப்படியே மேலே வச்சு இதை பாருங்க, அப்படியே கையில் பிடிச்சின்னு போயிடுவேன். இப்போ தைக்க போகிறேன், அவ்வளோதான். எவ்வளோ சீக்கிரத்தில் தைக்கிறோம் பாருங்க. கழுத்து அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு கழுத்து அடிச்சுட்டு அடுத்தது கீழே மடிச்சிடுவேன். இப்போ மடிக்கிறேன், கீழே மடிக்கிறேன். கரெக்டாக இது பண்ணிக்கணும். சுருக்கம் ஒண்டி விழுந்தாக்குன்னா அசிங்கமாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வரும் மேலே ப்ளவுஸ் போடும்போது. இதை நம்ம கையிலேயே அழகாக பண்ணிக்கணும், மடிச்சிக்கினாக்குன்னா கரெக்டாக வந்துடும். அப்படிதான் பின்னாடி தைக்கிறேன். பாருங்க, பின்னாடி அப்படியே ஃபுல்லாக தைச்சிட்டு 2 டாட் பிடிச்சிக்குவேன். சுருக்கம் இல்லாத பார்த்துக்கினா தான் இது நல்லது. இப்போ பாருங்க, இதை அப்படியே 2ஆக மடிச்சு அப்படியே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும். அப்போ நம்ம 2 டாட் பிடிக்க பின்னாடி கரெக்டாக இருக்கும். ஒரு இதில் கிச்சில் பாருங்க, கரெக்டாக 2 டாட்டுக்காக நான் மார்க் பண்ணிடுவேன். அப்போ நமக்கு
தைக்கும் போது கரெக்டாக 2 சைடு 2 மார்க் இருக்கும். நம்ம பிடிச்சி அந்த சோல் டாட் பிடிச்சிட வேண்டியது தான். ரெண்டு டாட் பிடிச்சிட்டேன்னா இப்போ நம்ம வந்து சுற்றளவு மார்க் பண்ணிக்குவோம் டாட் பிடிச்ச உடனே. ஏன்னா அப்போ தைக்கும் போது டக்குன்னு எடுத்து தைச்சிடுவேன். இந்த வருமா இங்கே பாருங்க, கரெக்டாக பாருங்க, பின் சைடு இது 2 சைடு நம்ம தைக்கிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்குவேன். உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக தான் இதெல்லாம் நாங்கள் செய்கிறேனே. இப்போ வந்து முன்ன கிராஸ் கட்டிங் பாருங்க, கிராஸாக போட்டிருக்குதுல, இங்கே பாருங்க. ஷேப் பிடிக்க போகிறேன். ஷேப்பை 2ஆ மடிச்சு வச்சுட்டேன்னா இங்கே பாருங்க, கரெக்டாக பாருங்க. எல்லாருக்கும் 2, இந்த சைடு வந்து 2.5, இந்த சைடு சுற்றளவு கரெக்டாக பாருங்க நான் எப்படி பிடிக்கிறேன்னு. அது 3.5 அப்படியே டாட் பிடிச்சிட்டா கரெக்டாக ஷேப் வந்துடும். இங்கே பாருங்க, இந்த ஷேப் சைடு ஷோல்டரில் ஒரு தேல் போட்டுக்கன்னா நழுவாது துணி. அதே மாதிரி இந்த சைடு 2 ஷேப்பு பிடிச்சிட்டு இப்போ கை ஜாயிண்ட் பண்ணணும். பட்டி பட்டி வைக்கணும். பட்டி பிடிக்கிறது ஒண்டி கரெக்டாக பாருங்க, 2 சைடு மடிச்சு பிடிக்கணும். இன்ச்சி டேப்பில் ஒரு சிலருங்க அளந்துக்குவாங்க. நான் இன்ச்சி டேப் வந்து அளக்க மாட்டேன். எனக்கு அந்த திட்டம் தெரியும் கரெக்டாக. ஒரு ஆளுக்கு ஒரு தடிப்பாக இருந்தால் இவ்வளோ பிடிக்கணும், ஒல்லியாக இருந்தால் இவ்வளோ பிடிக்கணும் எனக்கு தெரியும். ஷேப்பே வேணான்னு சொல்கிறவங்களுக்கு மெலிசா பிடிக்கணும், அவ்வளோதான். இந்த ஷேப்பு அதுதான், அவ்வளோதான். அந்த சைடு பாருங்க, கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நேராக பிடிச்சிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நடுவில் ஷேப் பிடிக்கணுமே அந்த நேரம் தான் இந்த சைடு ஆம்கோல் சைடு பிடிக்கணும். சரியா போச்சா? இப்போ வந்து பட்டி வைக்கலாம். பட்டி 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 பாருங்க. பட்டியை வந்து அதையும் அப்படியே சுருக்க இல்லாத பிடிச்சிக்கணும். மேல் பிளவுஸ் பட்டி கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு கனம் துணி கூட ஒரு நடுவில் கொடுக்கலாம். அதையும் கட் பண்ணி அதில் வச்சாக்குன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் துணி. இந்த பாருங்க, அந்த துணிக்கு நடுவில் ஒரு துணி கொடுக்குறேன் பாருங்க. நான் இது நடுவில் போயிடும் அந்த துணி. அப்போ வந்து கொஞ்சம் பட்டி வந்து ஒருத்தங்க நல்லா கேட்குறாங்கனால இந்த பட்டியை வந்து நல்ல நடுவில் கொடுத்துருவேன். அப்போ நம்ம உள்ளே போயிடும் அந்த துணி. நல்லா வந்து பார்க்கறதுக்கு ஷேப் அழகாக தெரியும். பாருங்க, டாட் அந்த வந்து பிடிக்கிறதுல டாட் அது வந்து ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வந்துடும். அதனால கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க. அதில் கையை வச்சு தைச்சின்னு வந்து ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ நம்ம இன்னொரு தேல், மேல் தேல் இப்படி போட்டால் வந்து பிசுரெல்லாம் உள்ளே போயிடும். இந்த தேல் போட்டால் பின்னாடியே நல்லா இருக்கும், முன்னையும் நல்லா இருக்கும். பாருங்க, பின்னாடியே நல்லா இருக்குது, உள்ள நல்லா இருக்குது. இப்போ அப்படியே மடிச்சிடணும். கீழே மடிச்சிட்டோமா? ஓப்பன். இப்போ நேர வந்து அப்படியே தைச்சிட்டா நம்ம கொக்கி சைடு இதை தைச்சிடலாம். கொக்கி இப்போ இந்த சைடு ஒன்று தைச்சிடலாம். அடுத்தது கொக்கி சைடு காட்டுறேன். இங்கே பாருங்க, பட்டி நான் எப்படியே உள்ள ஒரு துணி கொடுத்துக்கிறேன் பாருங்க. அது மேலே தெரியாது, இது உள்ளுக்கா போயிடும். இந்த ஷேப் பண்ண பாருங்க கரெக்டாக எப்படி நான் பண்ணுறேன்னு.
ஏன்னா சுருக்கம் இல்லாத வரணும். இல்லைன்னா பிரிச்சுட்டு தைக்கணும்னு ரொம்ப கஷ்டம். அதனால கரெக்டாக நம்ம பார்த்து தைச்சிட்டா தைக்கும் போதே கரெக்ட் வந்துடும். வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஓப்பன் தைக்க போகிறோம். நம்ம அளக்கணும். ஓப்பன் தைக்கணும். கழுத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் அதை கட் பண்ணிடணும். பாருங்க, அதை கழிச்சா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். கழுத்தாண்டை எக்ஸ்ட்ரா வராது, ஜாஸ்தியாக வராது, கம்மியாக வராது. இப்போ ஓப்பனுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு ஓப்பன். இது வந்து கொக்கி ஐ சைடு. இது ஐ தைக்கிறோமே அந்த சைடு பாருங்க. நல்லா ஐ தைக்கிறது மடிச்சுக்கோங்க. கீழே துணி கொடுக்கணும். ஐ சைடு வண்டி கீழே துணி கொடுத்துட்டு அப்படியே தைக்கணுமா? இப்போ மேலே பாருங்க உள்ள வந்துடும். இப்போ மேலே அதே மடிச்சு மேலே கொடுக்கணும். என்னங்க பாருங்க கரெக்டா வந்துச்சா? ஓப்பனு. இந்த ஐ கொக்கி சைடு இப்போ தைக்க போறேன். மார்க் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஓப்பனில். ஏன்னா மார்க் பண்ண டக்குன்னு நம்ம வச்சு டக்குன்னு தைக்கலாம். கிராஸ் கட்டிங் இது நான் தைக்கிறது. இப்போ மேலே கொக்கி சைடுக்கு இப்போ ஓப்பன் தைக்க போகிறேன். கொக்கி சைடு மேலே வைக்கணும். ஐ சைடு வந்து கீழே வச்சு அடிக்கணும். இப்போ பாருங்க மேலே வைக்க போகிறேன். பாருங்க புரியுதா நான் சொல்லுறத? பாருங்க மேலே வச்சு அடிக்கிறேன். ஐக்கு தான் கீழே வச்சு கொடுக்கணும். மடிச்சிடணும். கொக்கி சைடு முடிஞ்சிச்சுன்னா இப்போ எல்லாத்தையும் அப்படியே சேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃபினிஷிங். பாருங்க ரெண்டு கழுத்து அளக்கணும். முதல்ல அளக்கும் போது கழுத்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். பாரு மேலே எக்ஸ்ட்ரா வருதா, அதை கழிச்சிடணும். அதை எடுத்துட்டா நம்ம கரெக்டாக வரும். அப்போ நம்ம தைக்கும் போது எதுவுமே எக்ஸ்ட்ராவே வராது, கரெக்டாக வந்துடணும். இதே மாதிரி இங்கே பாருங்க ஓப்பன் சைடு வந்து மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண ஈஸியாக புரியும். அப்போ நம்மளுக்கு இப்போ பின்னாடியே கை சேஞ்ச் பண்ண போகிறேன். பாருங்க கையை அப்படியே மடிச்சிடுவேன் நான். இந்த பாருங்க கரெக்டாக வச்சுட்டேன்னா இப்போ அப்படியே நம்ம வந்து ரெண்டாக மடிச்சுட்டு அடிச்சிட வேண்டியதுதான். அடிச்சுட்டு கரெக்டாக எல்லாமே இது சுருக்கம் இல்லாத பிடிச்சிக்கோங்க. அங்கே பாருங்க சுருக்கம் வந்துச்சுனால எக்ஸ்ட்ரா துணி வர பிரிக்கிற வேலை இருக்கணும். கரெக்டாக மடிச்சிக்கினாக்குனா ஒரே தேயிலாக இருக்கும். அதுமாதிரி துணி நழுவக்கூடாது, லைனிங்கு மேல் ப்ளவுஸும். அதனால கையில் பிடிச்சிக்கினே மேலே ஒரு தேயில் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கே ஈஸியாக இருக்கும். அது இந்த பாருங்க நம்ம அவ்வளோ ப்ளவுஸ்லேயே பார்க்கணும். மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் ஒருத்தவங்க நீட்டாக இருக்குது கை அப்படின்னு சொல்கிறாங்களா, குட்டியாக இருக்குது. அதுக்கு நம்ம கரெக்டாக அவங்க ப்ளவுஸ் பார்த்து அளந்து தைக்கணும். ரெண்டு கையும் சேஞ்ச் பண்ணிடலாம். அரக்கா கூட போட்டுக்கலாம் இந்த மூலையில நம்மளுக்கு அடையாளத்துக்கு. நான் எப்படி போடுறேன் பாருங்க, மேலேயே கரெக்டாக அது கையில் இது பண்ணிக்குவேன். சுருக்கம் இல்லாத வருது, வேற உண்மையில. இது பாருங்க மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கின்னு அப்படியே ஒரு தேயில் போட்டுக்கோங்க. தேயில் போட்டோமா? தேயில் போடுங்க.
அப்படியே தைச்சிட்டோமா 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 இப்போ தைக்க வேண்டியது தான். இப்போ பின்னாடி முன்ன கை கரெக்டாக ஆயிடுச்சு. வேறு அரக்கா போட்டோம் பாரு நான். அப்போ கரெக்டாக வரும். இது பாருங்க, எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம இப்பயே கடிச்சிடலாம். கரெக்டாக வருதா? இப்படி எல்லாத்தையும் செயின் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். இந்த பாருங்க, பின்னாடி இது முன்ன ரெண்டுமே எங்கே வச்சு அழகாக பார்த்துருங்க. சொல்கிறேன் கரெக்டாக. அதுக்கு எதுக்கு வச்சுட்டு மீதி இருக்கிறத கழிச்சிடணும். பாருங்க, எக்ஸ்ட்ரா வருது அழகாக வெட்டிடணும் பாருங்க. வெட்டிட்டா நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக புரியும். நம்மளுக்கு கட் பண்ணிட்டேன்னா இப்போ சோல்டர் தைக்கணும். 2 தையல் போட்டுக்கோங்க சோல்டரில், அப்போ தான் நல்லது. இந்த சைடு அதே மாதிரி தைச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து கழிச்சிடுங்க. க்ளீன் ஆயிடுச்சா? இப்போ நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போது எதுவுமே எக்ஸ்ட்ராவே வராது. நம்ம கரெக்டாக கை ஜாயிண்ட் பண்ணுமா, ஓப்பன் முடிச்சுக்குவோம். இப்போ கை ஜாயிண்ட் பண்ணிடலாம். இப்போ கை ஜாயிண்ட் பண்ண போகிறோம் பாருங்க. அந்த அரைக்காப் கரெக்டாக பண்ணி வச்சுக்கினா அதனால பாருங்க, அந்த ஷோல்டரை அந்த அரைக்காப் வச்சுட்டு அப்படியே தைக்க வேண்டியது தான். பாருங்க, சுற்றளவு கை ஜாயின் பண்ணிட்டோன்னா இப்போ அப்படியே வந்து நம்ம சைடு பாருங்க, கை ஜாயின் பண்ணிட்டோன்னா இப்போ வந்து நம்ம அப்படியே மடித்து கரெக்டாக பாருங்க, 2 கையும் அடிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ரெண்டு கையும் ஜாயிண்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஜாயிண்ட் பண்ணிவிட்டு அந்த அரைக்கப்பு கரெக்டாக ஷோல்டரில் வந்துடணும். அப்போ நம்ம தைக்கும் போது ஈஸியாக புரியும் நம்மளுக்கு. அப்படியே மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. 2 தையல் இருந்தால் தான் நல்லது. ஏன்னா லைன் ப்ளவுஸில் இது என்னங்க. இப்போ பாருங்க, இதை வந்து அப்படியே இது பாருங்க, ஷோல்டரை கரெக்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கின்னு நம்ம பாருங்க கரெக்டாக வந்துச்சு. மார்க் பண்ணல, கரெக்டாக அங்கே வச்சிடணும். அதுக்கா போட்டு அப்படியே அடிக்க வேண்டியது தான். இப்போ ஆம்கோல் கொண்டு நம்ம கை ப்ளவுஸ் எடுத்துக்கணும், இந்த சுற்றளவு பார்க்கறதுக்கு. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வரும். அவங்களுக்கு எவ்வளோ தடிப்பு எவ்வளோ பாருங்க. லூஸாக வேணும்னா ஜாஸ்தி வேணா அங்கே தான் நம்ம பிடிச்சிக்கணும். கரெக்டாக வச்சுக்கணும்னா இப்போ கை